அன்றைக்கி லன்ச்சு செய்கிறதுக்கு வந்து மணி 2 ஆயிடுச்சு. அவசர அவசரமாக செய்யணுமேன்ட்டு கர்ட் ரைஸ், பொட்டேட்டோ ஃப்ரை, அப்புறம் சோயா சங்க் 65 தான் செஞ்சேன். வீட்டில் வந்து மாதுளப்பழம் இருந்துச்சு. அதனால் ஹஸ்பண்ட் வந்து தயிர் சாதத்தில் மாதுளப்பழம் போடு சூப்பராக இருக்குன்னாங்க. பட் எனக்கு வந்து இந்த மாதுளப்பழம் போடுறதுலாம் பிடிக்காது. அப்புறம் இஞ்சி போடுவாங்க, அதுவும் பிடிக்காது. வெறும் கடுகு உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகா போட்ட மட்டும் தான் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு மாதுளப்பழம், இஞ்சிலாம் போட்டால் பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா குக்கரில் வந்து கொழைய கொழைய தயிர் சாதம் இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். சட்டியில் வடித்து சும்மா தயிர் ஊற்றி கிண்டுறது வந்து எனக்கு பிடிக்காது. சிக்கன், ஃபிஷ்ஷுக்கெலாம் வந்து நம்ம ஊற வைப்போம் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம்ன்ட்டு. ஆனால் வந்து சோயா சங்க்ஸ் வந்து அப்படி இல்லை. நான் மசாலா போட்டு உடனே பிடிச்சிக்கிச்சு. ஒரு 5 நிமிஷத்தில் பொரிச்சு எடுத்தோடனே அழகாக வந்துருச்சு. என் ஹஸ்பண்டுக்கு வந்து சோயா சங்க்ஸ்னால் பிடிக்காது. பொட்டேட்டோ கம்மியாக இருந்ததுனால சோயா சங்க்ஸ், பொட்டேட்டோ 2ஆக செஞ்சுட்டேன்.